புதிதாக சட்ட மசோதா அறிமுகம் செய்திருப்பதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தின் பெயரையும் அந்த சட்டத்திலும் மாற்றங்களை செய்ய புதிய மசோதாவை ஒன்றிய அரசு தயாரித்துள்ளது. வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் என்ற பெயரில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிமுகம் செய்து வைத்து பேசினார். இந்த நிலையில் மசோதாவில் காந்தியின் பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, திமுக எம்பி TR பாலு, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உட்பட பலர் இந்த மசோதாவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளது.